வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்த்தால் சுதந்திரம் மிக்க ஒரு வாழ்க்கையாகத்தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள சில சிந்தனைகள் தனித்துவம். ஆனால் அந்த வெளிப்புற தனித்துவத்திற்குள் அந்த ஒரு அமைதியான ஒரு போராட்டம் உங்களுடைய உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் உங்களோட பேசிக்கொள்வது சாதாரணமாக மட்டும் இருக்காது. அது உங்களுடைய மனதுக்குள் நடக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு உலகமாக இருக்கும். அது உங்களுடைய உள்ளுக்குள்ள நிச்சயமாக இருக்கவும் செய்யும். அந்த உலகத்தில் தான் உங்களுடைய சந்தோஷமும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வேதனையும் நிச்சயமாக உருவாகி இருக்கும். ஆனால் அது உங்களுடைய உள்ளுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உள்ளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அதை பார்க்கும் பொழுது எதுவுமே தெரியாம இருக்கும். போக போகத்தான் அது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது என்கிற மாதிரியான சில மனவேதனைகளும் சில மனக்குழப்பங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க உங்களோட அதிகமா பேசுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க யாரையும் முழுமையாக நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. அதனால நீங்க அதிகமா உங்க கூடவே நீங்க பேசிக்கொள்வீங்க. அந்த மாதிரியான சில நாட்களும் சில வாரங்களும் சில மாதங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்து போயிருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க யாரையும் முழுமையா நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல நீங்க மிகவும் எல்லாத்தையும் ஓப்பனா பேசக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கனவுகள் எல்லாம் யாரோடாவது நீங்க பகிர்ந்து கொண்டுதாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடந்த நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருக்குவீங்க. அதனால உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கனவுகள் எல்லாம் யாரோடாவது நீங்கள் பகிர்ந்து கொண்டு தாங்க இருந்திருப்பீங்க. ஆனா அந்த அந்த சில நேரங்களில் உங்களுக்கு அடி வாங்க வைத்திருக்கும். சில நேரங்களில் நீங்கள் செஞ்ச செயல்கள், நீங்கள் செய்த சில முயற்சிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அதுவும் மறக்க முடியாத சில பாடங்களாக இது இருந்திருக்கும். நீங்கள் சொன்னதை யாரோ தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க, அல்லது அதை மதிக்காம கூட விட்டுருப்பாங்க. அதுதான் உங்களை உள்ளுக்குள்ள அடைத்து வைத்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அதை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டு தாங்க இருக்கும். வெளியில் உங்களால் சொல்ல முடியாத சில மனவேதனைகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் போக போகத்தான் தெரிய ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எல்லாரோடனும் திரித்து பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உண்மையான வழியை யாருக்கும் நீங்கள் காட்ட மாட்டீங்க. அதை உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே தான் நீங்கள் வைத்துக்கொள்வீங்க. நீங்கள் வெளியில் ஆனால் எப்பொழுதுமே சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உள்ளுக்குள்ள எவ்வளவு மனவேதனைகள், எவ்வளவு மனக்குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியில் காட்டாத ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அந்த ஒரு வேதனைகள் எதனால் வந்தது அப்படின்னா, நீங்க வைத்த ஒரு நம்பிக்கை. அதனால தான் அந்த ஒரு வேதனைகளும் மன காயங்களும் உங்களுடைய உள்ளுக்குள்ள ஏற்பட்டது. நீங்க கொடுத்த ஒரு அன்பாலையும் தான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு புரிதல் உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் போயிருக்கும். நீங்கள் எல்லாரிடமும் ஒரு எதிர்பார்ப்பு வைப்பீங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்குமான்னு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது. நீங்க மற்றவங்க மீது வைக்கிற எதிர்பார்ப்பும் மற்றவங்க மீது நீங்க கொடுக்கிற அன்பு பாசம் எல்லாமே அது ஒரு 100% நீங்க கொடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பது 30-20% மட்டும்தாங்க. அதுல உங்களுக்கு திரும்ப அன்பும் பாசமும் கிடைக்கும். அதனால நீங்க மிக பெரிய அளவுக்கு சோர்வடைந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய உள்ளுக்குள்ள உருவாகி இருக்கும். அன்புக்காக நீங்க ஏங்கிய தருணங்கள் உங்களுக்கு நிறையவே இருந்திருக்குங்க. நீங்க அன்பை மிகவும் தெளிவா கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு அன்பை எல்லாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நிச்சயமாக இருந்திருப்பாங்க. அதனால தான் நீங்க அதிகமாக அன்பு கொடுத்தும் குறைவாகவே நீங்க பெற்றும் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு சமநிலையை உங்களால் சரி செய்ய முடியாமல் இருந்ததால உங்களுடைய மனதை அது அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். உங்களுடைய மனதை அது அதிகமாக காயப்படுத்தியதால் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம எவ்வளவோ அளவுக்கு நீங்க நிச்சயமாக போயிருந்திருப்பீங்க. உங்களுடைய உறவுக்குள்ள ஏற்பட்ட காயங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? அது மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். யாராவது உங்களை இக்னோர் பண்ணினா இருந்தா கூட, இல்லை அப்படின்னா உங்களை செகண்ட் ஆப்ஷன் மாதிரி ஏதாவது ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு வழியை நிச்சயமாக உருவாக்கி இருக்குங்க. நெருங்கியவங்களால ஏற்பட்ட அந்த மன அழுத்தங்கள் இருக்குல்லவா, அது உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே அது பிரச்சனைகளையும் நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய மனநிலை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அது உங்களுடைய எமோஷனலான
ஆழத்தை நிச்சயமாக காட்டி கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் மிகுந்த உற்சாகமாக இருப்பீங்க, மறுநாள் எதற்கும் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போயிருப்பீங்க. ஆனால் முதல் நாள் அதை நீங்கள் பண்ணும் பொழுது அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்டியிருப்பீங்க, ஆர்வத்தை காட்டியிருப்பீங்க. இரண்டாவது நாள் அதை போய் நமக்கு பண்ணி என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு சோகமான ஒரு நிலைமைக்கு போயிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய பலவீனம் கிடையாது. இது உங்களுடைய எல்லாவற்றையும் ஆழமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சான்றாக நிச்சயமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் கடந்த காலத்தை விட முடியாமல் இருப்பதற்கு காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய நினைவுகளில் நீங்கள் உண்மையான ஒரு அன்பையும் ஒரு புரிதலையும் ஒரு இணைப்பையும் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதனால தான் அந்த ஒரு மாதிரியான ஒரு இணைப்பு இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதனால தான் அந்த நினைவுகளை விட்டுவிட முடியாமல் நீங்கள் அப்படியே நினைத்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் அதே ஒரு நினைவுகள் தான் இப்போது உங்களை காயப்படுத்தவும் செய்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாகியிருக்கும். உருவானதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது சரியாக நடந்ததா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அதுவும் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய மனதில் ஒரு தெளிவையும் அது நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் உங்களோடு பேசக்கூடிய ஒரு குரலானது உங்களுக்கு நிச்சயமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அந்த ஒரு குரல் உங்களுக்கு வெளியில் தெரியாமல் இருந்தாலும் போக போக அந்த ஒரு குரலை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. இனி உங்களை அது காயப்படுத்தாது என்பதை நீங்களும் உணரவும் செய்வீங்க. அது உங்களை இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு கைட் பண்ணி கொண்டு போகும். கைட் பண்ணி கொண்டு போவது மட்டும் இல்லாமல் அது உங்களை நல்ல ஒரு இடத்திற்கும் நிச்சயமாக போகவும் வைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பு இனிமேல் வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு முறை அது டெம்பரரியாக இல்லாமல் அது உங்களுக்கு நிலையானதாக நிச்சயமாக இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சேருவாங்க. அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக எடுத்தும் போவாங்கங்க. உங்களுடைய கிரகங்களுக்குள் ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக உருவாகும். அது உங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு சப்போர்ட்டை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே இருக்கவே இருக்காது. நீங்கள் பெரியதாக இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பிரச்சனைகள் அது உங்களை நிச்சயமா உடைக்காமல் பார்த்து கொள்ளும். எல்லாத்தையுமே நீங்க தாங்கிக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறி விடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணமோ மன நிம்மதியோ ஒன்றாக சேர ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பாதைக்கு செல்ல ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள் மெதுவாக உங்களை தேடி வரவும் வைக்கும். அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குங்க. உங்களின் அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு பாடத்தை நிச்சயமாக கொடுத்திருப்பார். எப்படி வாழ்க்கையில நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நிச்சயமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல எந்த விதமான தடங்களுக்கும் வராம நல்ல ஒரு பாதையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். இனிமே எதை நீங்கள் தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுல உங்களால நிச்சயமாக நம்ப முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாகும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நீங்க மீண்டும் சிரிக்க கற்றுக்கொள்வீங்க. இந்த ஒரு முறை அந்த சிரிப்பு பொய்யான ஒரு சிரிப்பாக இல்லாமல் அது உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு சிரிப்பாக நிச்சயமாக இருக்கும். இறுதியில நீங்க புரிந்து கொள்வது இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நான் தேடிய அன்பு வெளியில் கிடையாது, அது என் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறது. ஆனா என்னுடைய உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நான் வெளியில் இத்தனை நாட்கள் தேடிக்கொண்டிருந்தேன். அதனால தான் எனக்கு எதுவுமே கிடைக்காம போனது. முதல்ல என்ன நான் காதலிக்கணும், என்ன நான் முழுமையா புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு சூழ்நிலையில தவறுகள் ஏற்பட்டாலும் என்னை நான் குறை சொல்லவே கூடாது. குறை சொல்லாம நான் திருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு என்னையே நான் நினைக்கிறேனோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்னால் முன்னேற முடியும் அப்படின்னு உங்களையே நீங்க நம்பியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு முதல்ல நீங்க நம்பிக்கை கொடுக்கணும். ஆனா நீங்க உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காம என்னோட தப்பு தான் அப்படிங்கிறதுல அது அப்படி சொல்றதுனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் அதை நான் சரி செய்து விடுவேன், என்னாலேயும் அதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். மற்றவங்க உங்களிடம் வந்து கூறுவாங்க, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா, இவனுக்கு இது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு உங்களை கேவலமாக பேசிய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பு என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும், என்னாலேயே வாழ்ந்து காட்ட முடியும், நல்ல ஒரு நிலைமைக்கும் என்னால் முன்னேறவும் முடியும் அப்படின்னு மற்றவங்களுக்கு நீங்க உணர வைக்கணும். அதற்காக உங்களால் எந்த அளவுக்கு நீங்க பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிக்கணும். ஆனா அது அனைத்தையும் நீங்க மற்றவங்க மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் மட்டும் பண்ணக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் அது நன்மைகளை தேடணும் அப்படின்னு நீங்க பண்ணணும். மற்றவங்க மீது ஒரு போட்டி பொறாமையில நீங்க கோபப்பட்டு பண்ணலாம். ஆனா அது ஒரு சில நபர்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதுவே நீங்க வைத்துக்கொண்டே பண்ணும் பொழுது அது ஒரு இடத்தில் போய் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல்ல உங்களை சிக்க வைத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையாக நிதானமாக பண்ணுங்க. ஆனா நீங்க
காலை வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. அதில் எப்படியாவது வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி தான் அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்குங்க. எனவே கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு குழப்பமான ஒரு பயணமாக இருந்திருக்கும் இது வரைக்கும். ஆனால் இனி அது ஒரு தெளிவான ஒரு பாதையாக மாற ஆரம்பிக்கும். இனி நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கான ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களை தேடியது வரவும் ஆரம்பிச்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். உருவாகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே இது அனைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் பயிலாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.